வெல்கம் டு டிபிஎஸ் சேனல். ஷார்ட்கட் நாவல்ல இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது கிரைம் மன்னன் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய இரண்டாவது தாலி. இந்த நாவலை ஷார்ட் கட்டியவர் உங்கள் பாலகணேஷ். இப்ப கதைக்குள்ள போகலாமா? பணக்காரர் பன்னீர்செல்வம் தொழிலதிபர். அவருடைய மகளான சுபமதி கல்லூரியில படிச்சிட்டு இருக்கா. கல்லூரியில் படிச்சிட்டு இருக்க சுபமதிக்கு ஷியாம் காதல் கடிதம் கொடுக்கறான். அவனுடைய நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாத சுபமதி அவனை கண்டுக்கிறதே இல்லை. இந்த நிலையில முதுமலை காட்டுக்கு ஒரு சுற்றுலாவுக்காக கல்லூரி மாணவர்களை நிர்வாகம் அழைச்சிட்டு போகுது. ஒரு யானை மாணவிகளை துரத்த துரதிருஷ்டவசமா சுபமதி அதில் தனியாக மாட்டிக்கிறா. வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க அவளுக்கு யாரோ ஒருத்தர் புடவையை எடுத்து போட்டுட்டா யானை தன்னை துரத்தாதுன்னு ஒரு முட்டாள்தனமான கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அவ செய்கிறா. ஆனால் யானை அவளை விட்ட பாடா இல்லை. வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறவ ஒரு கட்டத்தில் களைப்படைஞ்சு மயக்கமாயிடுறா. கண் முழிச்சி அவள் பார்க்கும்போது அவளுடைய உடம்புல புடவைக்கு பதில் ஒரு கோட் இருக்கு. பக்கத்தில் இலைத்தலைகளை நெருப்போட கலந்து எரிய விட்டு அந்த குளிருக்கு ஆதரவாக ஒரு இளைஞனும் கூட இருக்கிறத பார்க்குறா. அவன் பெயர் புவனேந்திரனும் ஒரு தனியார் நிறுவனத்தை சொந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னும் இந்த ஆபத்திலிருந்து அவன்தான் அவளை காப்பாத்தினான்னு அவளுக்கு தெரிய வருது. நன்றி சொல்லி தன்னுடைய கல்லூரி மாணவர்களோட அவளை கூட்டிட்டு வந்து விடுற புவனேந்திரன் அவளோட சந்தோஷமா சிரிச்சு பேசுறான். இதை பார்த்த ஷியாம்க்கு மனசுக்குள்ள பயங்கரமான கோபம் வருது. வீட்டுக்கு வந்ததும் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதுவும் யாரால தெரியுமா? இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரமான சுந்தரத்தால. சுந்தரம் பன்னீர்செல்வத்தினுடைய தங்கை மகன். அவங்க பெத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய வளர்ப்புல அவரால் படிக்க வைக்கப்பட்டு தன்னுடைய மகளுக்கும் அவனையே திருமணம் செய்து வைக்கணுங்கிற முடிவில் இருக்காரு பன்னீர்செல்வம். நடுவில் புவனேந்திரன் மேல சுபமதிக்கு காதல் பிறக்குது. அவனும் இன்டீரியர் டெக்கரேஷன்னு பொய் சொல்லி சுபமதியோட வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். தன்னை போலேயே அவனும் தன் மேலே காதல் வயப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச சுபமதிக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. அவங்களுடைய காதலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தன்னுடைய தோழி ஆஷா கிட்ட இந்த காதலை பற்றி சுபமதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா சுந்தரம் அதை கேட்டுடுறான். பன்னீர்செல்வம் மகளுடைய கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளுக்காக ஜோசியரை வரவழைச்சு நல்ல நேரம் பார்க்கும்போது சுந்தரம் காக்கா வெளுப்பு வந்தவர் மாதிரி நடிச்சு கீழே விழுந்துடுறாரு. எல்லாருக்கும் ஒரே திகைப்பாக போயிடுது. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு சிகிச்சை எடுத்து எழுந்திருக்கிற சுந்தரம் சுபமதி கிட்ட மட்டும் உன்னுடைய காதலுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லதும் சுந்தரத்தின் மேல இதுவரைக்கும் இல்லாத அன்போடு சேர்ந்து ஒரு மதிப்பும் அவளுக்கு உருவாகுது. அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால கல்யாணம் பண்ணிட்டு அவர் முன்னாடி வந்து நீங்க நின்னீங்கன்னா இந்த கல்யாணம் உங்க காதலும் நிச்சயமா சக்சஸ் ஆகும்னு சுந்தரம் திருப்பதியில கல்யாண ஏற்பாடுகளை பண்ணி அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. புவனேந்திரனுக்கு சத்யேந்திரன் ஒரு குணம் கெட்ட தம்பி இருக்கான். இது மட்டுமே சுபமதிக்கு தெரியும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிட்டு மலையிலிருந்து இறங்கி வர்றப்போ 2 மூர்க்கமான உருவங்கள் அவங்கள தாக்குது. அதுல சுபமதி மயக்கம் அடைகிறா. அவள் கண் பிடிச்சி பார்க்கும்போது ஆந்திரா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் ரூமில் அவள் படுத்திருக்கிறப்போவும் தனக்கு முன்னாடி புவனேந்திரனும் இதுவரைக்கும் அவள் பார்க்காத ஒருத்தனும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அவள் காதில் விழுது. சுபமதியை தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் விற்று பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சில், அதுவும் புவனேந்திரனுடைய குரல்லிருந்து வர அந்த பேச்சை நினச்சி அவள் ரொம்பவே வருத்தப்பட்டு பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அவளை துரத்திட்டு வர வழியில் ரயில்வே ட்ராக்ல விழுந்து ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போறான் புவனேந்திரன். இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத அவ தாளாத மன வருத்தத்தோட சுந்தரத்துக்கிட்ட சொல்லி தன்னுடைய மனதை ஆற்றுப்படுத்திக்கிறா. இது எதுவுமே அறியாத அவங்க அப்பா சுந்தரத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னதும் வேறொரு பையனை பார்த்து தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஏற்பாடுகளை செய்கிறாரு. சுந்தரமும் அவளுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், கடைசி நேரங்களில் கூட சில கல்யாணங்கள் நின்று போகுது, அதனால நீ கொஞ்சம் தைரியமாயிருன்னு அவருக்கு தைரியம் கொடுக்குறாரு. கல்யாண நாளும் வருது. கல்யாண நாள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. ஷியாம் அவளை தவறுதலான முறையில் அணுக பக்கத்தில் இருந்த குத்துவிளக்கை எடுத்து ஷியாமோட தலையில் அவ அடிக்கிறா. அந்த இடத்துலயே அவன் இறந்தும் போறான். இதை சுந்தரத்துக்கு தெரிவிக்க ஒரு பெட்ஷீட்டில் அவனை சுற்றி கட்டிலுக்கடியில் தள்ளி விட்டுட்டு நீ கீழே இரு, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சுந்தரம். தவறுதலா அங்கு விளையாடுற குழந்தைகள் மூலம் அந்த பிணம் இருக்கிற இடம் தெரிய வருது. கல்யாணமும் நின்று போகுது. இந்த நாள் இங்க நடந்த கலைபாரதனாலையும் குழப்பத்தினாலையும் பன்னீர்செல்வம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸும் வருது. சுந்தரம் கொலைப்பழியை தான் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. ஒரு பக்கம் அப்பா மருத்துவமனையில், இன்னொரு பக்கம் தன்னுடைய அன்பான அத்தான் சுந்தரம் ஜெயிலில். தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கொண்ட புவனேந்திரன்
கொடூரமானவன் தெரிஞ்சதும் சுபமதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவளோட மனசு ஆயிரக்கணக்கான தயக்க தாமரைகளை விரிச்சுக்கிட்டு இருக்கு. தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கிற சுபமதியை பார்க்க யாரோ ஒரு விசிட்டர் வந்திருக்கிறதா வாட்ச்மேன் சொல்ல அவளும் இறங்கி வந்து ஹால்ல பார்க்கறா. அங்க பேப்பர் படித்தபடி புவனேந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவளால் தன்னுடைய கண்களையே நம்ப முடியல. புவனேந்திரன் தன்னுடைய தம்பி சத்யேந்திரனும் ட்வின்ஸுங்கிற விஷயத்த உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மலையிலிருந்து இறங்கி வர வழியில் அவன் என்ன தாக்கிட்டு உன்னை கொண்டு போயிட்டான். கடவுள் செயல்ல எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போதான் எனக்கு மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு உன்னை பார்க்க ஓடோடி வரேன் அப்படின்னு அவன் சொல்லவும் தாங்க முடியாத துயரத்தில் அவன் நெஞ்சில் சாஞ்சி தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் அவன் சொல்கிறான். அப்பாவை பார்த்துட்டு அதே கையோட சுந்தரத்தையும் ஜெயிலில் அவங்க சந்திச்சு புவனேந்திரன் நல்லவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறா சுபமதி. தன் கையில் இருக்கிற தாலியை எடுத்து கையில் கொடுத்து இப்போவே என் கண்ணு முன்னாடி இந்த தாலியை சுபமதியினோட கழுத்தில் கட்டுங்கன்னு கேட்டுக்கிறாரு சுந்தரம். அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. மாமாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் அன்பான வாழ்க்கையை தொடருங்க. நான் ஜெயிலேருந்து திரும்பி வர்றதுக்குள்ளே நீ ஒரு குழந்தைய பெற்றிருக்கணும். அந்த குழந்தைக்கு எல்லா வேலையும் எல்லா பணிவிடையும் என்னுடைய தோள்கள்னாலையும் என்னுடைய கையினாலையும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சுந்தரம் பேசுகிறாரு. ரொம்ப அற்புதமான மெய்சிலுக்கிற ஒரு கிளைமேக்ஸோட இந்த கதை முடியுது. அவளுடைய கழுத்தில் இருக்கிற 2வது தாலி அவர்களுடைய கண்ணீர் பட்டு மினுமினுக்குதுங்கிறதோட கதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை, பயங்கர ட்விஸ்டான ஒரு கதையும் கூட. ஸோ குடும்ப கதையை கிரைமோட பின்னி பிணைஞ்சி கொடுத்துருக்கிற இந்த கதையை நீங்கள் அவசியமாக வாசியுங்க. மீண்டும் ஒரு ஷார்ட்கட் நாவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.